ஹலோ ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டன்சியோமீட்டரை வச்சு எப்படி மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கான சர்க்யூட் பார்த்தீங்கன்னா, டிங்கர்கேட் லாகின் பண்ணிவிட்டு டிசைன்ஸில் கிரியேட்டில் சர்க்யூட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டன்சியோமீட்டர், ஒரு பேட்டரி சோர்ஸ் அண்ட் ஒரு மோட்டர். ஸோ சர்க்யூட் ரொம்ப சிம்பிள். ஸோ பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து மோட்டரோட நெகட்டிவ் டெர்மினல் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ மோட்டரோட ஒரு பாசிட்டிவ் டெர்மினலுக்கும் வைப்பருக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் பொட்டன்சியோமீட்டரோட ஒரு டெர்மினல் எடுத்துகிட்டு போய் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதுவுமே வந்து ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பொட்டன்சியோமீட்டர் இன்னொரு டெர்மினல் கொண்டு போய் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது அவ்வளோதான் சர்க்யூட். ஸ்டிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டர் ஸ்டார்டிங்கில் 0 RPMல இருக்கும். ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆக RPM இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். 7 RPM, 8 RPM, 10, 11, ஸோ 56 RPM அப்படியே இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு அப்படியே ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.